இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மனுஷ வாழ்க்கையில் எது மிக மிக அவசியமோ அதனை பற்றி இன்னைக்கு தியானிக்கவிருக்கிறோம். மனுஷ வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தால் இது அவசியம், இது இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. அதுதான் நம்பிக்கை. முன்மொழிபெயர்ப்பில் விசுவாசம் என்று சொல்வார்கள். நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கிறதா உயிர் வாழணும்னு சொல்லலாம். நம்ம நம்பிக்கை இருக்கிறதால உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஃப்ரெண்டு, உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு இப்போது இன்றைக்கி என்னை பார்த்துக்க வச்சுக்கோங்க, எப்போ நாளைக்கு வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். ஏன்? நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன், நான் நம்புகிறேன். நாளைக்கு நான் உன்னை வந்து பார்ப்பேன். சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம சொல்கிற சின்ன வார்த்தை கூட அதுக்கு பின்னணி நம்பிக்கை தான். அது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் எந்த செயலையும் எடுத்துக்கோங்க, எந்த செயலையும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குறேன்னு வச்சுங்களேன், என்ன நான் எழுந்திருப்பேன் நம்பிக்கை தான் எனக்கு. வேறு என்ன எந்த வேணால் நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்பீங்க. இந்த நம்பிக்கையில் எல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அந்த நம்பிக்கை ஆண்டவர் மட்டில் இருக்கணும். அந்த நம்பிக்கை ஆண்டவர் மட்டில் இருக்கணும். கடவுள் எனக்கு அனைத்தையும் செஞ்சு கொடுப்பாரு, எனக்கான இறைவன் எனக்கு இருக்காரு, என்னால் எல்லாம் முடியும். நம்ம இதை உணர்வது சிலர் கிடையாது. நம்ம சில சமயங்களில் இதை உணர்வது கிடையாது. சில பலனை வச்சுக்கலாம், பல சமயங்கள் உணர்வது கிடையாது. நம்ம ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிற ஒன்றை நான் நம்புறதே கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம் படித்த ஒன்று. ஒரு குருவி ஒரு கிளையில் உட்கார்ந்து வச்சுங்களேன், அந்த கிளையில் உட்கார்றது வந்து அந்த கிளை ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால கிடையாது, தன்னுடைய இறக்கைகளை மேற்கொண்ட நம்பிக்கையாக உட்காருது. அது நான் பறந்துடுவேன். சொல்றது புரியுதுங்களா? ஏதோ ஒரு டக்குனு பிரச்சனை, கிளையோ உடையுதியா, நான் பறந்துடுவேன். அப்போ என்னிடத்துல இருக்கின்ற விஷயம் என்னை காபந்து பண்ணும், என்னால் முடியும், என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு வல்லமை சக்தி என்னை நான் பார்த்துக்குவேன் நான் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க. நான் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன். அந்த நம்பிக்கை எல்லா மனுஷனுக்கும் வேணும். எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை என்னை காபந்து பண்ணும், என்னை மீட்டெடுக்கும். இந்த விஷயத்தை வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணம் கடைபிடிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது. முதல் வாசகத்தினுடைய டாபிக் நம்பிக்கையின் மேன்மை. நம்பிக்கைன்றது மேன்மை. எப்படி நம்பிக்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அது கிடைக்கும், அவ்வளோதான். கிடைச்சே தீரும், பார்த்துக்கலாம். ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. நான் இந்த நிகழ்ச்சியில் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். நான் மறக்க முடியாது. நம்பிக்கை எதுக்குன்னு அந்த 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 நிகழ்வு ரொம்ப அவனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் வச்சு அதுதான் திரும்ப சொல்கிறேன். நான் வேளாங்கண்ணி போயிருந்தீங்கன்னா போய் பாருங்கள், அருங்காட்சியகம் இருக்கும். இந்த வியாகுல மாதாவுடைய இந்த சிற்றாலயத்திற்கு சைடில் மெத்தையில் அருங்காட்சியகம் இருக்கும். வாய்ப்பு கஷ்டம் போய் பாருங்கள். போயிட்டு அங்கே நான் பார்க்கும்பொழுது ஒரு 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 இந்து சகோதரி அவங்களுடைய சாட்சிய கடிதம் அங்கே இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு கல்யாணமாகி பல ஆண்டுகள் ஆகி போச்சு, எனக்கு குழந்தை கிடையாது. எல்லாரும் என்னை வந்து எங்கள் கணவர் வீட்டிலேயே மலடின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுனாங்க. நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, சாப்பிடாத மாத்திரை மருந்து கிடையாது, எவ்வளவோ சாப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு நல்ல செய்தி கிடையாது. அப்போ என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா, கிறிஸ்துவ அக்கா சொன்னாங்க, அம்மா நீ வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போ, நீ மாதா காலை பிடி, ஒரு 9 சனிக்கிழமை விடாமல் கோயிலுக்கு போ, மாதா கோயிலுக்கு போ,
மாதாவுடைய பாதத்தை நீ பிடி, உனக்கு நல்லது நடக்கும் என்று பக்கத்து வீட்டு ஒரு அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சகோதரி சொல்லியிருக்காங்க. இந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, சரி போனாங்க, என்ன பண்ணிருக்காங்க, வேளாங்கண்ணி புறப்பட்டு வந்திருக்காங்க. தன்னோட கஷ்டத்தையெல்லாம் அந்த மாதாவோட பாதத்தில் கொட்டியிருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கம்மா எனக்கு. ஒரு நாள் நான் மறுபடியும் சொல்லி எனக்கு கேள்வி பண்ணுறேன், கிண்டல் என்னை அவதூறாக பேசுகிறாங்க. என்னுடைய மன அந்த அவமானத்தை போக்க எனக்கு ஒரு பிள்ளையே எனக்கு மாதா பாதத்தை தனக்கு அவங்களெல்லாம் கொட்டியிருக்காங்க. திரும்ப ஊருக்கு போயிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதா கோயிலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சொந்த ஊரில் மாதா கோயிலுக்கு 9 வாரங்கள் 9 சனிக்கிழமை என்ன பண்ணுறாங்க, போய் திருப்பள்ளி பங்கெடுக்கிறது, மாதாவை வேண்டியது 9 வாரங்கள் தொடர்ச்சியாக மாதாவுடைய அம்மா கோயிலுக்கு போயிட்டு அங்கே பக்தியை வேண்டியிருக்காங்க. அவங்க பார்க்காத டாக்டர் கிடையாது, ஆனால் அவங்க நல்ல செய்தி கிடையாது. அவங்களுக்கு 9 வாரங்கள் கழித்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த சகோதரி செக் பண்ணியிருக்கிறாங்க, அவர் தாய்மையாக இருந்திருக்கிறார். அந்த சகோதரிக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவங்க ஊரில் வேளாங்கண்ணிக்கு ஓடி வராங்க. அந்த எங்கள் ஃபாதரை பார்த்து, ஃபாதர் நான் சாட்சியை சொல்லணும், நான் சாட்சி என்னுடைய கடிதத்தை வைக்கணும், நாங்கள் வைங்கம்மா. இன்னொரு கடிதம் பக்கத்தில் இருக்குது. அதாவது டாக்டருங்க இந்த சகோதரிக்கு குழந்தையே பிறக்காது என்று எழுதி கொடுத்த சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது. ஏனென்றால் அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி, அந்த கருவை தாங்கக்கூடிய சக்தி அந்த கர்ப்ப பைக்கு கிடையாது. இது டாக்டருடைய விஞ்ஞான அடிப்படையிலான லெட்டர் அங்கே இருக்குது, அதை வச்சுருக்காங்க. இங்கேயே இந்த அம்மாவால் கருத்தாங்க முடியாது. குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அந்த கர்ப்பப்பை கிடையாது. அந்த கடிதம் அங்கே இருக்குது. இப்படி இருந்த எனக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால் இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையோட அந்த தம்பதிகள் ஃபோட்டோ அங்கே இருக்குது. அவர்களே, நம்பினோர் கெடுவதில்லை. இந்த கதை பாருங்க பார்ப்போம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. எனக்கு கிடைச்சே தீரும். அந்த சகோதரி நம்புனாங்க பாருங்க. பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்க, மாதா பாதத்தை போய் பிடி, மாதா பாதத்தை பிடி, 9 வாரங்கள் அம்மா பாதத்தை பிடிச்சி உங்களுக்கு கஷ்டத்தை சொல்லு, அம்மா உனக்கு நல்லது செய்வாங்க. நடந்தது சகோதரர்களே. நம்ம நினைக்கிறோம், இது எப்படி அது விஞ்ஞான காலத்தில் அந்த அது உள்ளார்ந்த விசுவாசம் நமக்கு ஆண்டவர் செஞ்சு கொடுப்பாருங்க. என்ன விஞ்ஞானமாக இருக்கட்டுமே. இன்னொன்று, அந்த அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு விதமான ஒரு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க பார்ப்போம். எபிரேய ஆசிரியர், அதாவது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எல்லாமும் கண்ணுக்கு புலப்பற்றாது. சொல்லுவாங்க, நான் பார்த்தாதான் நம்புவேன், நான் பார்க்கல நம்ப மாட்டேன். இந்த உலகத்துல பார்க்காம நம்புறது எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆகாயத்தை மேலே வானத்தை பார்க்குறோம், எம்டியாக தான் இருக்குது. எத்தனை சைக்கிள் சுற்றி இருக்குது தெரியுங்களா மேலே? இல்லைன்னு மறுக்க முடியுமா? நாம் அனுப்பிய செயற்கைக்கோள்கள், மனுஷன் அனுப்பின செயற்கைக்கோள் எத்தனை ஆயிரக்கணக்கு சுற்றி இருக்குது தெரியுமா? தெரியாது. நம் கண்ணுக்கு தெரியலங்கிறது அது இல்லைன்னு ஆகிடாது. ஞாபகம் வச்சுக்கணும். நாம் சொல்கிற வார்த்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது. மேலாம் இருக்குது, எனக்கு தெரியல. அதற்கான கருவிகளை கொண்டு, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா, நீ பாரு, தெரியும். இங்கிருந்து நிலவனுடைய அசைவை பார்க்குறோமா இல்லையா? இங்கிருந்து சூரியனுடைய அசைவை பார்க்குறோமா? நமக்கு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதற்கான தயாரிப்போடு பார்த்தால் அதை கண்டுகொள்ளலாம். அப்படிதான் எல்லாம் கண்டுக்கிட்டாங்க. கடவுள் யார் கண்டுக்கிட்டாங்களே புனிதர்கள் எல்லாம். அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. ஆண்டவர் அவர் தான் இருக்காரு, அதான் விசுவாசம். ஏசப்பா கேட்பாரு பேதுருக்கிட்ட, சீடர்கிட்ட கேட்பாரு, நீங்களும் என்னை விட்டு போயிட போறீங்களான்னு கேட்பாரு. எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. பேதுரு சொல்லுவார், யாரிடம் செல்வோம் இறைவா, நாங்கள் யார்கிட்ட போவோம்? நாங்கள் வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்குது இல்லையா? அப்போ அவர் கண்டு கொண்டாரு பாருங்க பேதுரு. அவர் கண்டு கொண்டதுனால தான் இறைமகன் இயேசு அவரை இந்த உலக திரு அவைக்கு தலைவராக ஏற்படுத்தினார்.
ஒரு சகோதரி ஒரு சின்ன சிறுமி என்ன பண்ணிப்பா, செத்து போயிருப்பா. அப்பா அவங்க அப்பா ஓடி வருவார். "புதகரே, என் பிள்ளை சாக கிடக்குறா வாங்க." ஏசப்பா போவார். ஏசப்பா போவார். காப்பாந்து வந்து போவார். அதனால் போகிற வழியிலே தகவல் வரும். "ஏப்பா, புதர் தொந்தரவு பண்ணாதே, உன் பொண்ணு செத்து போயிட்டா" அப்படின்னு சொல்லி தகவல் வரும். இருந்தும் போவாங்க. பார்த்தா எல்லாம் வீட்டு வாசல்லாம் ஒப்பார வச்சுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஏசப்பா அந்த பெற்றோரை பார்த்து சொல்லுவார், நம்பிக்கையோடு மட்டும் இருங்க. யாரா போவாரு, தலி தாக்குவோம், சிறுமியே எழுந்துரு. சிறுமியே உட்காருவார். அந்தா உன் பிள்ளைய வச்சு கொடுத்துட்டு போவார். நம்பிக்கை உயிரையும் கொடுக்கும். இஸ்ரேல் மக்கள் இந்த எபிரேய திருமுக ஆசிரியர் அந்த இந்த நூலின் காலத்தில் இந்த நம்பிக்கையை அவங்க சரிவர இந்த என்ன சொல்கிறது, அந்த நம்பிக்கை இல்லாமல் வாங்க. எப்படி தெரியுங்களா? நம்பிக்கையால் நம்ம ஆண்டவர் அடைய முடியாது, நாம் செய்கின்ற காரியத்தால் அடையலாம்னு நினச்சிருந்தாங்க. சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருச்சட்டத்தை நிறைவேற்றுறது, இதன் வழியாக நம்ம ஆண்டவரை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க, நம்பினாங்க. இதுதான் கடவுளை, இதுதான் நம்பிக்கை வச்சாங்களே வழிய உள்ளார ஆண்டவர் நம்பல. அவர்களுக்காகத்தான் இந்த புஸ்தகத்தை எழுதுறார். ஏனென்றால் நம்பிக்கையால் தான் ஆபேல் என்ன பண்ணாரு, கடவுளுக்கான படையல் எடுத்து வச்சாரு இல்லையா? நான் காய் நம்பலி ஆண்டவரை, என் படையலை கடவுள் பார்க்கிறார்னு ஆபேல் நினைத்தார். நல்ல பொருட்களை காணிக்க ஆண்டவர் கொடுத்தார், அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். காயின் அப்படி செய்யலையே. ஏன்? அவன் நம்பல பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்லலாம் பாருங்க. எபிரேய ஆசிரியர் ஆதியாகமம் வாசிக்கலாம் நாம. ஏனோக்கு என்பவர் கடவுளோடு நடந்தார், கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார் இருக்கும். எப்படி அவர் நடந்தார்? கடவுளை அவர் முழுவதுமாக விசுவாசித்தார், நம்பினார். எனவேதான் அவர் ஆண்டவரோடு பயணிக்க முடிந்தது. நம்ம வச்சுக்கிறோம். நாம இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். நம்பிக்கையால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்பணும். முதல்ல கடவுள் இருக்காரு, நான் கடவுள்கிட்ட போன எனக்கு எல்லாம் செய்வாரு என நம்பிக்கை இருந்தால்தான் நீ ஆண்டவருடைய பயணிக்க முடியும். ஏனோக்கு நடந்தாரு. நோவா இந்த உலகமே ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்த பொழுது நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தாங்களே. எப்படி அவரோட நம்பிக்கை. நோவா ஒரு பேழை கட்டு, இந்த எல்லா விலங்குகளும் ஒரு ஜோடி கப்பலில் படகுல ஏற்று ஒரு குடும்பத்தெல்லாம் கொண்டு போ, 40 இரவும் பகலும் பெருமழை பெய்ய வைக்க போறேன், இந்த உலகத்தை தண்ணியால் அழிக்க போறேன், உன்னை மட்டும் நான் காபந்து பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை நம்பினார், அவர் காப்பாற்றப்பட்டார். நம்பிக்கையால் தான் ஒருவர் வாழ முடியும். நீதிமான் நம்பிக்கையால் வாழ்வடைவது தான் ஆண்டோடைய வார்த்தை. அது இன்னும் எவ்வளோ உதாரணம் சொல்ற பாருங்க பார்ப்போம். அபிரகாம் எப்படி சொன்னாங்க? அபிரகாமுடைய அது விசுவாசம் தந்தைன்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் கூட பார்க்கலாம், யூடியூப்ல பாருங்களேன். அபிரகாம் அவரோட வீடியோ பாருங்கள். ஒரு வீடியோ பார்த்தேன், நாங்கள் வேதில் படிக்கணும் பொழுது ஒரு சண்டேல ஒரு வீடியோ ஷோ போட்டு காட்டுவாங்க. அப்போது அபிரகாமுடைய வீடியோ போட்டாங்க. பாண்டவர் அபிரகாம் அழைப்பார். தற்போது இருக்கின்ற இது ஈராக் பாப்பா தான். அப்புறம் அது ஊர் என்கின்ற ஊர், அந்த ஊர்லேயே அபிரகாம் இருப்பார். அந்த அபிரகாமை ஆண்டவர் அழைப்பார். அபிரகாம் வா, நான் உனக்கு காட்டுற நாட்டில் போய் குடியிருக்க அழைப்பார். கிளம்பி வருவார். தன்னுடைய வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு கிளம்பி வருவார். அப்படி வருகின்ற பொழுது கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவர் மனம் போயிட்டே இருப்பார். இப்போ கூட இருக்கின்ற நபர்கள், ஒரு நபர் அபிரகாம் மட்டும் இவ்வாறு கேட்பார். அபிரகாம், யாரோ உன்னை அழைச்சாருன்னு சொன்னீங்க, ஏதோ குரல் கேட்டுச்சுன்னு சொன்னீங்க, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படி கேட்பாரு. தெரியாதா? சரி, இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு நம்ம எவ்வளோ காலம் போவோம் இப்படியே, உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதா? சரி,
நாம் எங்கே போய் சேரும்? ஏதாச்சும் ஒரு நாடு பேர் இங்கே இந்த நாட்டுக்கு போகிறோம், ஏதாச்சும் அந்த எங்கே போய் சேரும்னு தெரியுமா? தெரியாது. இப்படி அபிரகாம் போகின்ற பொழுது நிறைய பேர் வயசு செத்து போவாங்க. எல்லோருக்கும் அங்கே ஒரு மண் அந்த கல் வச்சு ஒரு புதைச்சிட்டு அப்படி அந்த நடைய கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த இந்த அபிரகாம் தொடர்ந்து நடந்து நடந்து போவார். அப்போது இந்த கேள்விலாம் வரும் அபிரகாம்கிட்ட. எனக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லுவார். இறுதியாக உண்டு அபிரகாம் சொல்லுவார், என்னை அழைத்தவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ காலம் இப்படியே போவோம் தெரியாது. எங்கே போய் சேருவோம் எந்த நாடு தெரியாது. ஆனால் என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார், அது மட்டும் தெரியும். ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவருடைய விசுவாசம். அபிரகாம் நம்பினார். சொல்கிற வார்த்தை இது சும்மா டைலாக் தான். இது வீடியோனா இது ஒரு டைலாக் தான். ஆனால் அந்த டைலாக் கூட எப்படி இருக்கு பாருங்க. என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார், அந்த நம்பிக்கை உண்டு. நம்ம எவ்வளோ காலம் போகிறோமோ போவோம், எங்கே போகிறோமோ போவோம், ஆனால் என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் என்று அபிரகாம் நம்பினார். கடவுள் அதை அவருக்கு நீதியாக கருதினார். ஒரே பிள்ளைங்க ஈசாக்கு, 100 வயசுல கிடைச்ச பிள்ளை. ஆண்டோடைய வாக்குறுதியால் அந்த ஈசாக்கு ஈசாக்கு அபிரகாமுக்கு பிறப்பார். அந்த ஒரே மகனை உயிரோட கொண்டு எரிபலியாக கொடுக்கணும்னு கடவுள் கேட்பார். சற்றும் தயங்காமல் பிள்ளையை கூட்டு போவார். யார் செய்வா? யார் செய்வா? நான் செய்வேனா? அபிரகாம் செய்தார். ஒரே மகன் கூட்டு போறார். போட்டுட்டு அங்கே போயிட்டு கையை கட்டுற அப்பா புள்ள சொல்லுவார். அப்பா ஈசாக்கு சொல்லுவார். இதுவும் வீடியோவில் பார்த்த இந்த நிகழ்வு தான். கையை கட்டு காலை கட்டுவார். முதல்ல ஈசாக்கு கேட்பார், எப்பா பழிப்பொருள் எங்கப்பா? அங்கே பாரு, கடவுள் கொடுப்பார்னு அபிரகாம் சொல்லுவார். விறகு இருக்கு, மற்ற எல்லா பொருள் இருக்குது, பழிப்பொருள் இல்லையேன்னு ஈசா கேட்கும்போது கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கூட்டு மேலே அந்த மலைக்கு போவார். அங்கே போயிருக்க நிகழ்ச்சி என்ன பண்ணுவார், தன் பிள்ளையை படுக்க வைத்து கையை கயிறால் கட்டுவார், காலை கட்டுவார். கொன்று எரிக்கணும் இல்லையா? அப்போ தான் ஈசாக்குக்கு தெரியும், ஓஹோ அப்போது பழிப்பொருள் நாம தான் என்று ஈசாக்குக்கு தெரியும். அப்போது அந்த ஈசாக்கு சொல்லுவார், அப்பா நல்லா கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். சிந்திச்சு பார்க்கணும், ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும். ஒரே பிள்ளை 100 வயசுல கிடைச்ச தன்னுடைய அடுத்த குல கொழுந்து. இந்த பிள்ளை சொல்லுது, எப்போ நல்லா கட்டுங்கப்பா என்று. ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இருந்தாலும் நான் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்கிறேன். தானே விசுவாசம். ஆண்டவர் எனக்கு அவர் சொன்னார் இல்லையா, இந்த கடற்கரை மணலை போல் உன் சந்ததி விலங்கு என்ன பண்ணுவார், உன்னுடைய பரம்பரை பெருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவர் செய்வார். வானத்தப்பா நட்சத்திரத்தை பற்றியா, இந்த நட்சத்திரங்களை போல உன்னுடைய வம்சத்தை நான் பெருசாக்குன்னு சொன்னார். ஆண்டவர் செய்வார். அவர் நம்பினார். தன் பிள்ளையை கொண்டு போனார். அவர் கேள்வி கேட்கல, இன்னும் ஆண்டவரே ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்து கொலை பண்ண சொல்றீங்களா, இன்னும் அவர் கேள்வி கேட்கலையே, ஆண்டவர் ஏற்று பேசலையே. ஆண்டவர் செய்வார், நான் நம்புறேன். அதான் அவருக்கு பேரு விசுவாசத்தின் தந்தை. ஆண்டவர் செய்வார், அவ்வளவுதான். மாத்தா மரியா சொல்லுவாங்க, லாசர் இறந்து போயிருப்பாரு. ஆண்டவரே, போதகரே, இயேசுவே, நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான், அவன் உயிராக இருந்திருப்பான். என் நம்பிக்கை பாருங்க அவர் மேல. நீங்க இல்லை, செத்து போயிட்டான். நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். நான் இப்பவும் நம்புறேன், நீர் கேட்பதை தந்தை கொடுப்பார். எந்த நம்பிக்கை பாருங்க. நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஆண்டவருடைய கரத்தை அசைக்கும். லாசரே வெளியே வா, கூப்பிட லாசர் வந்தாரே. என் விசுவாசம் ஆண்டவருடைய கரத்தை அசைக்கும். ஒரு புரிதல் சொல்லுவார், அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவருடைய கரத்தை அடியன் சிறு ஜெபம் அசைத்து விடும் சொல்லுவார். அசைச்சிடும். நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை அப்படி. நீ அவன் நம்பிக்கையா இருந்தா ஆண்டவரை அசைக்க முடியாது. நீ நம்பிக்கையா இருந்தால் ஆண்டோடைய திருக்கரம், என் நம்பிக்கையை முன்னிட்டு ஆண்டோட திருக்கரம் அசைக்கப்படும். எங்கே நம்பிக்கை இருக்கிறது அங்கதான் அற்புதம் நடக்கும். ஏசப்ப நாசரத்து தான் பிறந்த ஊருக்கு போவாரு, நம்ப மாட்டாங்களே. தச்ச சூச மகன், இந்த மாதிரியே மகன் என்ன பார்ப்பாங்க, அவரை மெஸ்ஸியான்னு பார்க்க மாட்டாங்க. எனவேதான் பைபிளே வரும் பாருங்க பார்ப்போம். எனவேதான் அங்கே அவர் அநேக அற்புத காரியங்களை செய்யலன்னு நம்பலை.
நிறைய அற்புதங்களை செய்ய அவரோட முடியல. எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே தான் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய மகிமை அங்கே தான் இருக்கும். இன்னும் ஒரு நிகழ்வு எனக்கு நான் பைபிள் வாசிக்கும் பொழுது எனக்கு இந்த பகுதி அப்படி பிடிக்கும். என்னாகமத்தில் வாசிக்கலாம். நம்ம இஸ்ரேல் மக்களை யாவே ஆண்டவர் என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு வருவார். 40 ஆண்டளவும் எகிப்திலிருந்து அந்த மக்களை காபந்து பண்ணி கூட்டிகிட்டு வந்து கானான் நாட்டு எல்லையில் நின்று இருப்பாங்க. அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். கானான் நாடு காலத்தை வச்சா உள்ள கானான் நாடு தான். அந்த பார்டரில் அவங்க பாளையம் இறங்கி இருப்பார்கள். அப்போ அபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், மோசே குலத்துக்கு ஒருத்தர் ஒரு ஆளா 12 குலங்கள் இருக்கு இல்லையா, 12 கோத்திரங்கள், குலத்துக்கு ஒருத்தவரை என்ன பண்ணுங்க, 12 பேரை நீ கானான் நாட்டுக்குள்ள அனுப்பு, போயிட்டு வேவு பார்த்துட்டு வா, வேவு பார்த்துட்டு உழவு பார்க்க அனுப்பு, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். மோசே பண்ணுவார், ஆண்டோடைய வார்த்தைக்கு பணிந்து அங்கே ஒரு குலத்திற்கு ஒரு அளவு 12 பேரை உள்ள அனுப்புவார். அதில் ஜோஷுவாவும் ஒருவர், காலேபு நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம், அது ஃபுல்லாக அங்கே பேர்லாம் இருக்கும், அதில் வாசிச்சு அனுப்புவார். உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே 40 நாட்கள் உள்ளேருந்து வேவு பார்த்து உள்ளே சுற்றி பார்த்துலாம் வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது 10 பேர் என்ன பண்ணுவாங்க, மோசே தன்னுடைய சேகர விவரத்தை சொல்லுவாங்க. மோசே, நம்மளாம் உள்ளே போக முடியாது, அவனுங்கெல்லாம் அரக்க மாதிரி இருக்கானுங்க, ஐயோ அவங்க நம்மளாம் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிறோம், நம்மளாம் பூச்சி மாதிரி இருக்கிறோம், அவனுங்களாம் அப்படி இருக்கானுங்க, ஐயோ நாமளாம் உள்ளெல்லாம் போக முடியாது என்று அவ நம்பிக்கையோடு சொல்லுவார். அங்கே இருக்கிற யூதர்கள், அங்கே இருக்கின்ற அந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, எப்பா வானம் நம்ம எகிப்துக்கு திரும்பியே போகலாம், நம்ம அங்கே போய் நான் அடிமையாக பொழைச்சி உயிர் வாழ்ந்துடலாம் என்று அப்படிப்பட்ட நிலைக்கு வருவாங்க. ஆனால் ஜோஷுவாவும் காலேபும் இருப்பாங்க. ஜோஷுவா காலேபு 2 பேர், இவங்களும் வேவு பார்க்க போன 2 பேர். யோசுவா சொல்லுவார், மோசே அங்கே ஒன்றுமே கிடையாது, கடவுள் அந்த இடத்த நமக்கு கொடுக்கணும்னு அவருக்கு சித்தமாக இருந்தால் நம்ம யாரும் தடுக்க முடியாது, வா நம்ம போகலான்னு சொல்லு. எப்படி கடவுள் அந்த இடத்த நமக்கு கொடுக்கணும்னு அவருக்கு சித்தமாக இருந்தால் யாரும் தடுக்க முடியாது. கடவுள் கொடுக்கிற இடத்துல யாரால் தடுக்க முடியும்? நம்பிக்கையோடு யோசுவாவும் காலேபும் பேசுவாங்க. இப்படி இந்த உரையாடல ஆண்டவர் கேட்பாரு, மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, அதாவது படிச்சு பாருங்களேன், மோசே இந்த மக்கள் என்னை இன்னும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்துவாங்க, மோசே இந்த மக்கள் என்ன இன்னும் எந்த அளவுக்கு என்னை இழிவுபடுத்துவாங்க, நான் கூடவே இருக்கிறேன், 40 ஆண்டு அளவு உங்களுக்கு பகலில் மேகத்தூணாகும், இருட்டில் நெருப்பு தூணாகும், உங்களுக்கு கூட இருந்து உங்களை எல்லாம் சாப்பாடு கப்பட எல்லாம் கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ காபந்து பண்ணி நான் கூட்டின்னு வரேன்னு எத்தனை அரசர்கள் நான் உங்களுக்கு அழிச்சிருப்பேன், நான் உங்களுக்கு அவங்க கூட்டு வந்திருப்பேன். இந்த நீ கானான் நாட்டு எல்லையில் இருக்கிற இந்த ஒரு நாட்டை நான் உனக்கு ஜெயிச்சு கொடுக்க மாட்டேன், இந்த மக்களுக்கு நான் வேற என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க, எப்படி நான் என்ன பண்ணால் இவங்க நம்புவாங்க என்று ஆண்டவருடைய வார்த்தை பைபிளை படிச்சு பாருங்க. சொல்லுவார், என்னை நம்பாத எவனும் இந்த நாட்டில் நுழைய மாட்டான்னு சொல்லுவார். யாரெல்லாம் ஆண்டவர் நம்பவில்லையோ அனைவரையும் அதே எல்லையிலேயே ஆண்டவர் கொண்டு வழிப்பார். சகோதரர்களே, நம் உடன் இருக்கின்ற வலிமை நம்ம உணரணும். முதல்ல நம்ம உணரணும். முன்ன சொன்னேன் இல்லையா, ஒரு பறவை ஒரு கிளையில உட்கார்ந்து வச்சிங்களேன், கிளை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது உட்காரல, தன்கிட்ட இருக்கிற இறக்க இருக்குது நான் பார்த்துக்குவேன் உட்காருது. அதே போல் என்கிட்ட ஆண்டவருங்க சக்தி இருக்குன்னா அந்த நம்பிக்கை வேணும். இன்றைக்கு நற்செய்தி பார்க்கணும். நம்ம ஏசப்பாவும் சிலர்களும் படகுல போயிட்டு இருக்காங்க, வெள்ளையா கடலில் போயிட்டு இருக்காங்க, புயல் அடிக்குது, ஆண்டவர் அங்கே படகுல இருக்கிறாரு. அவனுடைய அற்புதத்தை நீ கண்ணிலேயே பார்த்துருக்குற, நீ கூடவே பயணிக்கிற, ஆண்டவருடைய அற்புதத்தை நீ கண்ணால் பார்த்துருக்குற, நீ அத்தனை அற்புதங்களை செய்த மாபெரும் சக்தி உன் கூடவே இருக்குது, நீ அதை உணரல. ஆண்டவரே சாக போகிறோம், ஆண்டவரே சாக போங்க தெரியல, நீங்கள் தூங்குறீங்களா என்று அந்த பதட்டத்தை பார்க்கணும் அவங்களுக்கு. ஆண்டவரே சாக போகிறோம்.
என் ஆண்டவர் இருக்காருயா, இல்லை அமைதியா இருங்க, என் ஆண்டவர் காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை பாருங்க பாப்பா. இதுதான் நம்முடைய நிலை இன்று. நம்ம என் கூட ஆண்டவர் இருக்காருங்கிற விசுவாசமே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? ஆண்டவர் ஏசப் சொல்றாரு பாருங்க, ஏன் பயப்படு, இன்னும் நம்பிக்கை இல்லையா? இன்னும் நம்பிக்கை இல்லையா உங்களை? இவ்வளவு அற்புதம் செய்யறேன்னு, இந்த புயலை எல்லாம் நிறுத்தி உங்களை காப்பாற்ற முடியாது? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சகோதரர்களே, நம்ம கிறிஸ்துவ ஒரு வருத்த செய்து தான் இது. நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களே, கிறிஸ்துவ பிள்ளைகளே, எத்தனை பிற மத கோயில்களுக்கு போயிட்டு மந்திரிக்கெல்லாம் போறாங்க தெரியுங்களா? நானே பார்த்துருக்கிறேன். என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை பிற மத ஆலயங்களுக்கு போயிட்டு மந்திரிக்கிறது, தாயத்து வாங்கிட்டு வர்றது, அது நிறைய விஷயங்கள். என் கூட இருக்கிற ஆண்டவனா நம்பலையே சாமி. நான் சொல்லலையா, நம்பினா தான் விசுவாசம் அற்புதம் நடக்கும். நீ நம்பவே இல்லை, எப்படி அற்புதம் ஆண்டவர் செய்வாரு? நான் சொன்னேன் இல்லையா, மலடியான சகோதரி, பிள்ளை பெற வாய்ப்பு இல்லை, டாக்டர்லாம் கை விட்டாங்க. அவர் நம்பினார். வேளாங்கண்ணிக்கு வந்தா அம்மாவுடைய பாதத்தில் என் கஷ்டத்தெல்லாம் கொட்டினா அம்மா பரிந்துரை செய்வாங்க, எனக்கு பிள்ளை இருக்குன்னு நம்பினாங்க. ஒரு பிள்ளையை பெற்றாங்க. எங்க நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் அவனுடைய அற்புதம் நடக்கும். ஏசப்பா சொந்த ஊருக்கு போனாரு, அவரை நம்பல, அற்புதம் நடக்கல. அங்க மாத்தா மரியா நம்புனாங்க, விசுவாசம் நடந்துச்சு, ஒரு அற்புதம் நடந்ததுதாங்க. கடைசியா ஒரே ஒரு செயல் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது சொல்றது, ஏசப்பாவே சொல்லுவார், இதை போல ஒன்றை பார்த்தே கிடையாதுன்னு சொல்லுவார். சீவர பெண்ணாகி அந்த ரத்தப்போக்கூடிய சகோதரி, அவ்வளோ கும்பல், அந்த பகுதி வாசிச்சு பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் அப்படியே நம்பிக்கை வெறியேறும். அப்படின்னு படிச்சு பாருங்க. ரத்தப்போக்கூடிய சகோதரி, ஆண்டவர் என்னை பார்க்க வேண்டாம், அவர் என்கிட்ட பேச வேண்டாம், என்னை தொட வேண்டாம் இல்லையா, நம்ம குணமாக நலமாக எதுவும் சொல்ல வேண்டாம். மாறாக அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டா போதையா நான் குணமாகுவேன். ரத்தப்போக்கு என்பது ஒரு பெண்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லையா. பீரியட்ஸ்ன்னு சொல்லும் ரத்தப்போக்கு என்பது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து அதை முடிஞ்சிடணும். அப்போதான் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா பெண்கள் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பிரச்சனை யோசிச்சு பாருங்க பாப்பா. அந்த பிள்ளை அந்த சகோதரி என்ன உடலளவில் அவங்க ரணத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எத்தனை மாத்திரம் மருந்து என்ன ஒன்றுமே நடக்கல அவங்களுக்கு. இயேசுவை நம்பி நல்லா கவனிக்கணும். அவங்க யூத பெண் கிடையாது, புறவின சகோதரி, புறவின பெண். அவங்க நம்புறாங்க. ஏசப்பா என்னை பார்க்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சென்று அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும் நம்பி வராங்க. அந்த சகோதரி தொடர்றாங்க, சுகம் பெறுகிறார். என்னை தொட்டது யாரு என்கிறார். எல்லாம் மனுஷ சிந்தனை யோசிக்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் இப்படி கட்டி நெருக்குது, ஏசப்பா தொட்டது யாருன்னு கேட்கிறாரு அப்படின்னு. அந்த சகோதரி அப்படியே தயங்கி வருவாங்க. ஆண்டவரே நான் தான். ஏன் மேலே தயங்குறேன்? உன் விசுவாசம் முன்னை குணப்படுத்தியது. சொல்ற, இதை போல விசுவாசம் கூட யார்கிட்டையும் நான் பார்த்து கிடையாது. அப்படியே விசுவாசம் அந்த சகோதரியை ஆண்டவர் புகழ்ந்து பேசுவதா பைபிளில் உண்டு. சகோதரர்களே, அந்த சகோதரியை போல, மாத்தா மரியாளை போல, அந்த பிள்ளைகளாத சகோதரியை போல ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் எல்லாம் செய்வார். திரும்ப சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி. இரண்டாவது, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நம் கண்ணுக்கு தெரியாது. ஒரு விஞ்ஞானி சொன்னாராம், என்னுடைய ஆய்வகத்தில் நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாராம். ஒரு விஞ்ஞானி சொன்னாராம். அவர் எந்த அளவுக்கு அவருடைய ஒரு மிதப்பு பாருங்க. அதே விஞ்ஞானி நிலவுக்கு போய் சொன்னாராம், கடவுளுடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னாராம். சோசர்களே,
நம்முடைய அறிவால் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது. மாறாக நம்முடைய உள்ளத்தால், ஆன்மாவால் ஆண்டவரை அடைய முடியும். எனவே உள்ளத்தால் ஆண்டவரை அடைய முயற்சி செய்வோம். என்று நான் சந்திப்போம்.